கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 119 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து ஆண்டவர் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பத்தி நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி அதுக்கு ரிலேட்டடா நிறைய வசனங்கள் நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுதான் நம்ம பேசி இதுக்கு சப்ஸ்டிக்யூட்டா நிறைய வசனங்கள் பார்த்தோம். தெசலோனிக்கர் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 1ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். 9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாகாதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி சொல்றாங்க. 1ஆம் நிருபத்துல நாங்கள் சுவிசேஷத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, ஜீவனையே கொடுக்க நாங்கள் உயிரை கொடுக்குவோம் ஆண்டவருக்காக. எங்களுக்கு நீங்க பிரியமானவர்களா இருக்கிறதால சுவிசேஷத்தை மட்டும் இல்ல, எங்க ஜீவனையே கொடுக்க நாங்க மனதா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, நாங்க பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நினைவு இருக்கும். ஏன்னா நாங்க யாருக்கும் உங்களுக்கு நாங்க பாரமா இல்லை. அவங்கள பத்தி சொல்றாங்க. எப்படி ஆண்டவருடைய பணி அவங்க செஞ்சாங்க, எப்படி ஜீவனையும் கொடுக்க சுவிசேஷத்துக்காக ஆண்டவருடைய பணிக்காக ஜீவனையும் கொடுக்க மனதா இருந்தும், அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றத சொல்றாங்க. பிரயாசம் வருத்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களை ஒருத்தருக்கும் நாங்க பாரமாயிராதபடிக்கு நாங்களே வேலை செஞ்சு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு வேலை செஞ்சு சுவிசேஷத்தையும் பிரசங்கித்ததா சொல்றாங்க. ஜீவனையும் கொடுக்க மனதா இருந்தா சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஆண்டவர் பணி செய்யறவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அவங்களே அவங்க சாப்பிடுறதுக்கு, அவங்க ஜீவனத்துக்கு, அவங்க செலவுக்கு எல்லாமே அவங்க செஞ்சுக்கிறதா சொல்றாங்க. உண்மையா சொல்றாங்க. அது இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. தெசலோனிக்கர் 2லயும் சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தெசலோனிக்கர் 2 அதுக்கு முன்னாடி ஒரு வசனம். தெசலோனிக்கர் 1 5ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா தொழிலுக்கும், எல்லா விதமான படிப்பு, கல்வி, வேலை எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய இந்த வசனம். இது எவ்வளவு ஞானமா சொல்லியிருக்காரு பாருங்க பவுல். 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். இதை எல்லாரும் நம்ம அப்படியே மனசுல பதிய வச்சுக்கணும் இந்த வசனத்தை. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். சாப்பிடுற விதத்துல நல்லதை பார்த்து பிடிச்சுக்கலாம். படிக்கிறதுல, நம்ம போற வழியில, நம்ம வாங்குற பொருள்ல, ஆண்டவர் ஊழியம் செய்யறவங்கல்ல, பணி செய்யறவங்கல்ல சோதித்து பார்த்து நலமானதை, நல்லது எது, யார் சரியான சுவிசேஷம் சொல்றாங்க. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி இருப்பாங்க, ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணிருக்காரு. ஆண்டவர் அங்க இருப்பாரு இங்க இருப்பான்னு சொல்லுவாங்க, என் பேரை சொல்லி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இவங்க அதையும் சொல்றாங்க. அதுக்கும் பொருந்தும். இப்ப நீங்க வசனம் கேட்க போறீங்க, யார் சரியானபடி வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, யார் உண்மையான ஆண்டவர் பணி செய்யறாங்க. எதா இருந்தாலும் அப்படியே நம்பணும்னு இல்லை, யார் சொன்னாலும் நம்பணும்னு இல்லை, யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு இல்லை. வேத வசனத்தை சாத்தான் கூட ஆண்டவர்கிட்டயே சொல்றான். அதனால யார் எதை சொன்னாலும் நீங்க எடுத்துக்கணும்னு கிடையாது. அடுத்து தெசலோனிக்கர் 2ஆம் நிருபம் 3-4 வசனம் பார்ப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதை சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்ககிட்ட இதை இருந்த போதும் இதை சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இப்ப நடந்துன்னு இருக்கு. அக்கிரமம் மிகுதியால அன்பு தணிந்து போகும். அன்பு எங்க இருக்கு பாருங்க. கணவன் மனைவி பிரச்சனை, தாய் மகன், அது ஒரு காலத்துல ஆண்டவர் தாய் தேற்றுவது போலன்னு கூட தாய்க்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இப்ப பாருங்க, சில தாய்மாருங்க அவங்க சூழ்நிலத்துக்காக பிள்ளைங்களை கூட கொண்டுடுறாங்க, சிறு பிள்ளைகளை. செய்திகள் கேட்டீங்கன்னா நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு சிறுவன் துப்பாக்கியில அந்த மோகம், அதாவது ஊடக மோகம்,
நிறைய இதுல அவங்க லைக் வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஏதோ செய்யறாங்க. செல்ஃபி எடுக்க போய் மாண்டு போறாங்க. வித்தியாசமா ரோட்ல நடந்து போறவங்க மாண்டு போறாங்க. அழிவுக்கு, அதாவது ஆண்டோட வருகையின் காலம் சமீபமா இருக்கிறதால கேடு நிறைய, அதாவது அநியாய அக்கிரமம் நிறைய நடக்குது. எங்க பாரு மரணம், எங்க பாரு பிரச்சனை, எங்க பாரு பாருங்க பிரிவினை. குடும்பத்தாரே சத்துருன்னு சொல்றாரு ஒரு இடத்துல ஆண்டவர். அதாவது குடும்பத்துல தகப்பன் பிள்ளைங்களுக்குள்ள நல்ல உறவு இல்ல, தாய்க்கும் பிள்ளைங்களுக்கு கூட நல்ல உறவு இல்ல. தகப்பங்கிட்ட பிள்ளைங்க நல்ல உறவு இல்லாத இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா தாய்கிட்ட கூட பிள்ளைங்களுக்கு நல்ல உறவு இல்ல. தாய் தகப்பன் வயதானா நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுடுறாங்க. வசதி வாய்ப்பு இருந்தா கூட அவங்கள ஒரு வீடு வச்சு ஆள் வச்சு இவங்களால கூட பாத்துக்க முடியாம கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. எப்படி வசதியா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனா அன்பு இல்ல. அக்கிரம மிகுதி ஆகி போச்சு. அவங்களால அன்பு செலுத்த முடியல. முதியோர் இல்லைன்னா பேடு, நான் பே பண்றீங்க. அப்ப நீங்க உங்களையும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்க நடத்த மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? நம்மளை பெத்தவங்க நம்ம நல்லா பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களை பார்க்கறனாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க முடியும், ஆண்டவர் நடத்துவார். ஆனா இது பாருங்க, நிறைய இப்படிதான் அக்கிரம மிகுதியால் அன்பு தணிந்து சொல்றாங்க பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது. தடை செய்கிற நடுவில் இருந்து நீக்கப்படணும். அது அடுத்த வசனம் 8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். பாருங்க, நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து தடை செய்கிற, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த வருகையின் பிரசன்னம் இருக்கு இல்லையா, வர்றதுக்கு முன்னாடி பிரசன்னம் இருக்கு, அந்த பிரசன்னத்திலே நாசம் பண்ணிடுவார். வாயின் சுவாசத்துல ஊதி அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஆனா அவனை கர்த்தர் வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அன்பில்லாதால கணவன் மனைவி உறவு இப்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல. தாய் பிள்ளைங்க உறவு ஸ்ட்ராங்கா இல்ல. கல்யாணம் உடனே அவங்கவுங்க வழியை பார்த்துடுறாங்க. தாய் தகப்பனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா பிள்ளைங்க அதை நிறைவேற்றுறது இல்லை. ஆனா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க வாழ்க்கையை மாற்றணும், இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க எதுவும் அவங்களோட கிரியைகள் எதுவுமே செய்யறதில்ல. பாருங்க, நற்கிரியைகளை செய்யறதில்ல. பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கடுதுன்னு போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இப்ப அன்னை தெரசா பாருங்க, அவங்க என்ன போதிச்சு அந்த போதனை என்னன்னு சொன்னாங்கன்றத பாத்தீங்கன்னா வெறும் நல்லதை செய்ய மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க அன்னை தெரசான்னா எல்லாருக்கும் எப்படி தெரியும்? அவங்க கிரியையில தான் தெரியும், அவங்க நல்லது செஞ்சதுல தான் தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தை மட்டும் ஆண்டவர் போதிக்கல, வெறும் வசனம் மட்டும் போதிச்சு நல்லவைகளை போதிக்கிறது மட்டும் இல்ல, கிரியையிலும் செஞ்சார். சுகமாக்குனார், குருடர் பார்வையடையும், செவிடர் கேட்கவும், பேச முடியாத ஊமைகள் பேசவும், நடக்க முடியாத நடக்கவும், ஏன் மரித்தவர்கள் உயிர்க்கவும், இப்படியெல்லாம் அதிசயம் அற்புதம் நிறைய செஞ்சார். ஏன் இயற்கையை கட்டுப்படுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அவரே ஒரு பலி கொடுத்தார். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? பாருங்க, இவங்க கூட வார்த்தையில சொல்றாங்க, நாங்க ஜீவனே கொடுக்க பவுல் சொல்றார், மனதா இருந்தோம் சுவிசேஷத்து நிமித்தம். ஆனா ஆண்டவர் ஜீவனையை கொடுத்துட்டாருங்க நமக்காக. ஜீவனை எல்லாரும் கொடுக்கலாம், ஆனா அந்த ஜீவனை கொடுக்கறது மூலம் ரட்சிப்பு கிடைக்குதா? ஆனா அவர் ஜீவனை கொடுக்கறது மூலம் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, மீட்பு கிடைச்சது, வாழ்வு கிடைச்சது. பலி நின்று போச்சு. உலகத்துல பிரச்சனை இருக்கு, ஆனாலும் அவர் தழும்புகளால் குணமானோன்னு எழுதியிருக்கு. அவர் ரத்தம் நமக்கு சாட்சியா இருக்கு. அவரோட ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் ஆண்டவருடைய வேதம். இந்த சாராம்சமே இதுதான். அவர் உயிர்த்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். நாம அவரை துதிக்கணும், விசுவாசிக்கணும். அவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம தயாரா இருக்கணும். நற்கிரைகளால பிதா மகிமைப்படும்படி அவ்வளவு நற்கிரையை செய்யணும்னு சொல்றார். வாயின் சுவாசத்தை அவர் நாசம் பண்ணுவார். யார? அக்கிரமக்காரன் வெளிப்படும் போது அவனை கர்த்தர் தன்னுடைய வாயின் சுவாசத்தை அழித்து தன்னுடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அதனால நாம ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால நாம ஆயத்தமா நற்கிரைகளால, வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்ல, ஒருத்தர்கிட்ட வெறும் பேச்சில மட்டும் எதையாவது ஆண்டவர் வசனத்தை சொல்லி நாம அதோட நிக்காம ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் இல்ல, பிறரை நேசிச்சு பிறருக்கு நம்ம உதவி செஞ்சு நற்கிரைகள் மூலமா பிதா மகிமைப்படும்படி நம்ம பிரகாசிக்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இந்த பூலோகத்துல நம்ம வாழ்நாள் முழுதும் அவர் கிருபையால கலிக்கு வாழும்படியும், அவரோட வருகையின் காலத்துல பரவராஜ்யத்துல நாம ஏற்றுக்கொள்ளப்படும்படியும் நாம தயாராகணும். ஆண்டவரை துதிப்போம், ஒருவர் நேசிப்போம், ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், சமாதான சந்தோஷத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம்.
காட் bless யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.